அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் வசிக்கிற எல்லா பறவைகளும் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பறவைங்க தன்னோட குஞ்சுக்கு தேவையான உணவை தேடி காட்டுக்குள்ளே போனாங்க. ஆனால் அந்த காட்டில் ஒரு பறவை மட்டும் களையிழந்து காணப்பட்டுச்சு. ஏன்னா அந்த குருவி தன் துணையின் வரவுக்காக காத்திருந்தது. உணவுக்காக புயல் என்றும் பாராமல் அந்த குருவியின் கணவர் வெளியே சென்றார். ஆனால் இன்னும் வீடு திரும்பவில்லை. இங்கு அந்த தாய் பறவை அதன் குஞ்சுகளும் சேர்ந்து கவலையுடன் இருந்தது. நேரம் சென்று கொண்டே இருந்தது. சூரியன் சென்று நிலவும் வரத் தொடங்கியது. மெல்ல காடு இருட்டாக தொடங்கியது. குஞ்சுகள் பயத்தில் அலறியது. அவற்றை சமாதானம் செய்து தூங்க வைத்த தாய்க்குருவி கவலையுடன் இரவு முழுவதும் தன் கணவனுக்காக தூங்காமல் காத்திருந்தது. மறுநாள் காலை விடிந்தது. ஆனாலும் ஆண் பறவை வராததால் தாய்ப்பறவை அருகில் உள்ளவர்களிடம் குழந்தையை விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்றது. அப்படி காட்டுக்குள் சென்றதும் அந்த பறவை வழியில் வரும் ஒவ்வொரு பறவைகளிடமும் விசாரித்து கொண்டே சென்றது. முதலில் புறாவிடம் விசாரித்தது. நேற்று உங்களுடன் வந்த என் கணவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. அவரை பார்த்தீர்களா? நான் கிளம்பியது உண்மைதான். ஆனால் என் மனைவி என்னை தடுத்து விட்டாள். அதனால் நான் என் பயணத்தை தொடராமல் நின்று விட்டேன். அப்படி என்றால் நீங்கள் அவருடன் செல்லவில்லையா? இல்லை, எனக்கு தெரியாது. அவனுடன் நான் செல்லவில்லை. உன் கணவனுடன் அந்த கிளிதான் சென்றது. அவனிடம் போய் கேள், ஏதாவது விஷயம் தெரியும். நன்றி அண்ணா, நான் சென்று விசாரிக்கிறேன். சீக்கிரம் போ, இல்லை என்றால் வெளியே சென்று விடுவான். சரி அண்ணா. கிளியை தேடி நெடுத்தொலைவு அலைந்த பின் வழியில் பார்த்தது. அதை பார்த்ததும் அந்த குருவிக்கு மிகவும் சந்தோஷம். தன் கணவன் கிடைத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் பறந்து சென்று கிளியிடம் கேட்டது. அண்ணா, நேற்று உங்களுடன் சென்ற என் கணவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. அவரை பார்த்தீர்களா? என்ன, அவன் இன்னும் வரலையா? ஆமாம் அண்ணா. அவர் எங்கே போயிருக்கிறார்? உன் கணவனுடன் சென்றது உண்மைதான். ஆனால் போகும் வழியில் புயல் காற்று அதிகம் இருந்ததால் நான் பாதியிலேயே வீடு திரும்பிவிட்டேனே. என்னன்னா சொல்றீங்க? நீங்களும் அவர் கூட போகலையா? போகலையே. நேற்று புயல் அதிகமாக இருந்தது. நான் சொன்னேன் நாம் வீடு திரும்பிவிடலாம் என்று. ஆனால் கேட்கவில்லையே இருவரும். ஆமா, உன் கணவருடன் அந்த காகமும் சென்றது. நீ சென்று அந்த காகத்திடம் போய் கேள். என்னது, காகத்துடன் சென்றாரா? ஆமா, நான் சொல்வதை கேட்காமல் அந்த காகம் சொல்வதை கேட்டு அதன் பின்னாலே சென்று விட்டான். இனி அந்த காகத்தை எங்கு தேடுவேன்? நான் வரும் வழியில் தான் அந்த காகத்தை பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றால் காகம் இருக்கும். அப்படியா? உடனே செல்கிறேன். இன்னும் கொஞ்ச தூரம் சென்று காகத்தை கண்டுபிடித்தது அந்த தாய்ப்பறவை. என் கணவர் உங்களுடன் தானே வந்தார். அவர் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அவர் எங்கே இருக்கிறார்? நான் உன் கணவருடன் தான் சென்றேன். ஆனால் பெரிய மழை வந்ததால் எனக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. அதனால் வீடு திரும்பி விட்டேனே. என்னன்னா சொல்றீங்க? மழையில் நனைந்ததால் காய்ச்சல் ஏற்பட்டு டாக்டரை பார்த்து ஊசி போட்டுவிட்டு வீட்டுக்கு செல்கிறேன். சரிண்ணா, உடம்ப பாத்துக்கோங்க. நான் வரேன். தாய்க்குருவி அலைந்து அலைந்து உடல் மிகவும் மோசமானது. மனமும் உடலும் நொந்து போய் வீடு திரும்பிய தாய்க்கு அங்கு ஒரு பேர் அதிர்ச்சி. தன் குஞ்சுகளை பிடிப்பதற்காக பாம்பு அங்கு சென்றது. அதை பார்த்த தாய்க்குருவி வேகமாக சென்று பாம்புடன் சண்டையிட்டு குஞ்சுகளை காப்பாற்றியது. குஞ்சுகளின் சத்தம் கேட்டு அருகில் உள்ள பறவைகள் வந்துவிட்டன. பாம்புடன் சண்டையிட்டதால் தாய்க்குருவிக்கு அடிபட்டு மயங்கி விழுந்தது. பின் மருத்துவர் வந்து பார்த்து அவருக்கு தேவையான ஊசியை போட்டுவிட்டு, அவங்களுக்கு ஓய்வு தேவை, அவங்களுக்கு தேவையான உணவை கொடுங்கள், மெயினாக அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டு தான் தேவை, அதனால ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. டாக்டர் அப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஓய்வுக்கு பின் கண் விழித்த தாய்க்குருவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அவள் கண் முன் அவள் கணவன் உயிருடன் இருந்தார். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். எங்க போனீங்க? உங்களை எவ்வளவு நேரம் தேடுறது? உங்களை தேடி தேடி எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நேற்று மழையும் புயலும் அதிகமா இருந்தது. நான் ரொம்ப தூரத்துல போயிட்டேன். திரும்பி வர முடியல. அதனால நான் அங்கேயே தங்கிட்டேன். அதனாலதான் நேற்று நைட் என்னால வர முடியல.
இனிமே உன் பேச்ச கேட்காம நான் வெளியே போக மாட்டேன். கணவன் சொல்வதை கேட்ட தாய்க்குருவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அதன் பின் தாய்க்குருவி, தந்தை குருவி மற்றும் அதன் குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தார்கள்.